வெல்கம் டு கௌரிஸ் கறி கார்னர். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பட்டர் பீன்ஸ், அதாவது காஞ்ச பட்டர் பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் குருமா. ஒரு கப்பு பட்டர் பீன்ஸ் எடுத்து நல்ல சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் முந்தின நாளே கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், பாதியை வந்து ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய தக்காளி பழம், ஒரு சின்ன தேங்காய் செல்லு வந்து ஒரு சில்லு எடுத்திருக்கேன். அப்போ ஒரு பத்தம்பம் இல்லையா, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாங்க 2 வெட்டி கீறி வச்சுருக்கேன். தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு லவங்கம், ஏலக்காய், பட்டை, கடல்பாசி, பெருஞ்சீரகம். இப்போ பேன் போட்டு ஒரு எண்ணெய் ஊற்றிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இந்த தாளிக்கக்கூடிய இதெல்லாம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. நல்லா வறுபடட்டும். நல்லா வறுபட்டு இருக்கும்போதே நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். கொஞ்சம் வதங்குற டேரத்தில் இந்த மசாலா ஐட்டங்களை நம்ம வந்து அரைச்சிக்கலாம். பூண்டு, இஞ்சி, ரஃபாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், தேங்காய், இது கூட சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட 4-5 பருப்பு, முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் வரணும். தக்காளி இந்த அளவு மசிச்சு பாருங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுருங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் இதை அரைச்சிட்டு வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து விழுதை இதில் சேர்த்துடலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் அது கரிஞ்சு போகாமல் இருக்கும். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு பரட்டி விட்டுருங்க. மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். நம்ம இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருக்கிற பட்டர் பீன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை அவ்வளோ உள்ள கலந்துடுறேன். தண்ணியோடையே சேர்த்துட்றேன். நம்ம இப்போ குக்கரை மூடி ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துடலாம். உப்பு சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். குக்கரை மூடிடலாம். 2-3 விசில் வச்சு ஆஃப் பண்ணி, விசில் இறங்கிச்சு பாருங்கள். நம்ம வந்து இப்போ கலந்து பார்த்துடலாம். நம்மளுடைய குருமா பாருங்கள், செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. இது வேணும்னா கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இதுவே வந்து நல்லா கிரேவி திக்காக தான் இருக்குது. நம்மளுடைய பட்டர் பீன்ஸ் பாருங்கள், செம்மையாக வந்திருக்குங்க. அதனால் ஊற வச்சு அப்படியே நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம். இப்போ வந்து கொத்தமல்லி தழை தூவிடலாம். நம்மளுடைய பட்டர் பீன்ஸ் குருமா பாருங்கள், செம்ம டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம், ஃப்ரைட் ரைஸு, ஜீரா ரைஸு எதுல கூட நானும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை. தேங்க்யூ.